எழுப்புதலை இந்த தேசம் காண வேண்டும் என்ற நோக்கத்துடனும் கண்ணீருடனும் எழுதப்பட்ட அந்த இரத்தத்தினாலே ஜீவனுள்ள ஆண்டவருக்கு நீங்கள் நானும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக சுதந்திரவாளியாக மாறும்படியாக ஒரு இரத்தத்தினாலே பத்திரம் எழுதப்பட்டது. கைகளை தட்டி. கடந்த 9 வருடங்களாக ஐஃபாம்ஸ் என்ற ஊழிய ஸ்தாபனத்தை நடத்தி வருகிறோம். பிரதர் பாலமுருகன் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து விக்கிரக ஆராதனை பிடியிலிருந்தும் பாவ பழக்கத்திலிருந்தும் ஒரு டீச்சர் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பிரதருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பள்ளி பருவத்தில் 9வது படிக்கும்போது இயேசுவே இரட்சகர் என்று அறிந்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். கல்லூரி படிப்பை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் EVR கல்லூரியிலும் MSCயை சென்ட் ஜோசப் கல்லூரியிலும் படித்து யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தார். 14 வருடங்கள் IT கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பதவி வகித்தார். வலது கையுக்கும் இடது கையுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் சாகிறார்கள் என்ற கர்த்தரின் சத்தத்தையும் கண்ணீரையும் கேட்டு, எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவரே, நான் பார்க்கிற சுவிசேஷம் இன்னும் போகலையே என்கிற ஏக்கத்தோடு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிருபையின் முழு நேர ஊழியத்திற்கு எல்லாவற்றையும் இழந்து அர்ப்பணித்தார். ஐஃபாம்ஸ் என்ற சபை பாகுபாடில்லாத மிஷனரி ஸ்தாபனத்தை 2016இல் கர்த்தர் கொடுத்தார். ஐஃபாம்ஸ் ஊழியத்தை இந்தியாவில் பல பகுதிகளில் செய்கிறோம். ஒருமுறை கூட கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து மிஷனரிகளை எழுப்பி சபைகளை நிறுவுதல் இதன் நோக்கம் ஆகும். ஐஃபாம்ஸ் மிஷன் அண்ட் சேரிட்டியாக செயல்படுகிறது. ஐஃபாம்ஸ் மிஷனில் 10 ஃபீல்டு சபைகள் நடத்தவும் 2 நாட்கள் எழுப்புதல் கூட்டங்களையும் தேசத்திற்கான உபவாச கூட்டமும் கல்லூரிகள் மத்தியில் ஊழியமும் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியமும் சீஷத்துவ பயிற்சியும் மீடியா அண்ட் மேகசின் மூலம் சுவிசேஷமும் அறிவிக்கப்படுகிறது. நார்த் இந்தியன் மிஷன் கடினமான பாதை, பயங்கரமான குளிர், படிப்பறிவில்லாத ஜனங்கள், பார்டரில் துப்பாக்கி சத்தம், தேயிலை தோட்டத்தின் கூலி தொழிலாளிகள், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை, இப்படி ஏராளமான குறைவுகள் மத்தியில் ஐஃபாம்ஸ் நார்த் இந்தியன் மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. தேவ தயவினால் ஜம்மு காஷ்மீர் பார்டரில் உள்ள பத்தான்கோட்டிலும் பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் பகுதியிலும் அஸ்ஸாமில் 2 ஃபீல்டுகளிலும் நம்முடைய ஐஃபாம்ஸ் சர்ச் நடைபெறுகிறது. 4 மிஷனரி குடும்பங்கள் 4 ஃபீல்டிலும் பணிபுரிகிறார்கள். ஐஃபாம்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலம் சிறு பிள்ளைகளுக்கு 5 டியூஷன் சென்டர் மூலமும் பெண்களுக்கு தையல் மற்றும் ஆரி ஒர்க் பயிற்சியும், கல்லூரி பிள்ளைகளுக்கு ஜோட்ஸ் பயிற்சியும், வேலை செய்கிறவர்களுக்கு பி டேனியல் பயிற்சியும் ஐஃபாம்ஸ் ட்ரைனிங் டிவிஷன் மூலம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். மேலும் கை கால் முடியாதவர்கள், பார்வை இழந்தவர்கள், பேச முடியாதவர்களுக்கு பிசிக்கலி சேலஞ்சு ப்ராஜெக்ட் மூலமும், ரோட்டில் ஆதரவற்றவர்களுக்கு ஸ்ட்ரீட் ப்ராஜெக்ட் மூலமும், கல்வி படிக்க முடியாத தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு எஜுகேஷனல் சப்போர்ட் மூலமும் உதவி செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். சர்ச் பிளான்டிங் அண்ட் மெடிக்கல் ப்ராஜெக்ட் தேவ தயவினால் சந்திக்கப்படாத சுமார் 15க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் மற்றும் இதர கிராமங்களுக்கு ஐஃபாம்ஸ் மெடிக்கல் மிஷன் டீமுடன் மருத்துவ முகாம் மூலம் மருத்துவ உதவிகள் செய்யப்படுகிறது. இடம் வாங்கி சபையும் மருத்துவமனையும் கட்ட தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்க வேண்டுகிறோம். மேலும் எல்லா ஃபீல்டு சபைகளும் ட்ரைனிங் டிவிஷனும் வாடகைக்கு நடத்துகிறோம். ஐஃபாம்ஸ் மிஷன் டீமில் சுமார் 30 பேர் முழு நேர மிஷனரிகளாகவும் ஸ்டாஃப்களாகவும் பணிபுரிகிறார்கள்.